ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம், பால் கேக். இதற்கு முதல்ல ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். இதை நல்லா சுடுதண்ணியில் க்ளீன் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பால் சேர்த்துக்கலாம். இது நான் பசும்பால் சேர்த்துருக்கேன். இந்த பால் நல்லா சுண்டணும். அடுப்பை சிம்மிலே வச்சு தான் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக செய்யணும். அப்போ தான் நமக்கு நல்ல சுவையான பால் கேக் கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் நல்லா பொங்கிருக்கு. இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு சின்ன ஸ்பூன் ஒன்று போட்டுடலாம். இந்த ஸ்பூன் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, அடி பிடிக்காமல் இருக்கும், டைமும் நமக்கு சேவ் ஆகும். இப்போ 1 மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா இந்த மாதிரி சுண்டி இருந்தது. இந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டிருந்த இந்த ஸ்பூனை எடுத்துடலாம். இன்னும் 15 நிமிஷத்தில் நமக்கு இந்த ஸ்வீட் தயாராகிடும். நம்ம இப்போ கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இதுக்கு நெய் அதிகமாக தேவை கிடையாது. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம இலக்கி விட்டுக்கலாம். நமக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஸ்வீட் தயாராகிருக்கும். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் நெய் தடவிக்கலாம். இப்போது தயார் பண்ண அந்த ஸ்வீட்டை இதில் கொட்டிடலாம். நெய் தடவிய ஒரு கப்பில் மேற்பகுதியை சமப்படுத்திடலாம். இது நல்லா கூல் ஆகணும். அதனால் 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா கூல் ஆக விடணும். இப்போது 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓரங்களில் கத்தியால் கட் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு நல்ல சுவையான பால் கேக் தயாராகிடும். இது மேலே முந்திரியும் டார்க் சாக்லேட்டையும் அலங்கரிச்சிடலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமான ஸ்வீட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.